விவேகினம் மகாபிரஜம் தைரிய ஔதாரிய க்ஷமானிதம் சதா அபினவபூர்வந்தம் வித்யாதீர்த்தம் குரும்பஜே. ஆதிசங்கரர் ஸ்தாபித்த 4 பீடங்களில் மிக முக்கியமானது சிங்கேரி சாரதா பீடம். அந்த சாரதா பீடத்தின் ஜெகத்குருக்கள் தொடர்ந்து பரம்பரையாக நமக்கு அருள் பாலித்து வருகிறார்கள். இன்றைக்கு இப்பொழுது பீடாதிபதியாக இருக்கின்ற ஜெகத்குரு ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சுவாமிகள் 1974ஆம் வருடம் துறவரம் மேற்கொண்டார்கள். அந்த சந்நியாச ஆசிரம ஸ்வீகாரம் எடுத்துக்கொண்ட பின் 50 வருடங்கள், அதாவது பொன்விழா கொண்டாட்டம், சொர்ண ஜெயந்தி மகோத்சவம் என்று ஒரு வருடமாக கொண்டாடி வருகின்றோம். பல நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள், சொற்பொழிவுகள், அதை தவிர சங்கர விஜயம் மூலமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் ஆதிசங்கரரை பற்றி, ஜெகத்குருவை பற்றி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இப்படிப்பட்ட உற்சவம் நடந்து வரும் நேரத்தில் மிக முக்கியமான ஒன்று வருகின்ற சனிக்கிழமை ஜனவரி 11ஆம் தேதி சிங்கேரியிலே நடைபெற இருக்கின்றது. அதாவது ஸ்தோத்திர திரிவேணி பாராயணம். ஸ்தோத்திர திரிவேணி பாராயணம் என்பது தேவி, சிவ, லக்ஷ்மி நிருசிம்ஹ ஸ்துதி, இந்த 3, அதாவது கல்யாண விருஷ்டிஸ்தவம், சிவ பஞ்சாட்சர நட்சத்திரமாலா ஸ்தோத்திரம், லக்ஷ்மி நிருசிம்ஹ கராவலம்ப ஸ்தோத்திரம், இந்த 3 முக்கியமான ஆச்சாரியர்கள் அருளிய, ஆதிசங்கர் அருளிய இந்த ஸ்லோகங்களிலிருந்து 3 விதமான ஸ்லோகங்களை எடுத்துக்கொண்டு பாராயணம் 50,000 பேர் அதை செய்கிறார்கள். இது மிக மிக முக்கியமான ஒரு, என்ன சொல்லப்போனால் ஒரு அரிய நிகழ்வு என்று சொல்லலாம். சனிக்கிழமை என்று நடைபெற இருக்கின்றது. மக்கள், பக்தர்கள் அனைவரும் கலந்து கொள்கிறார்கள். இது ஆச்சாரியருடைய சொர்ண ஜெயந்தி மகோத்சவத்தில் ஒரு முக்கியமான பகுதியாக கருதப்படுகின்றது. இது எல்லாரும் நேர அதில் கலந்துக்கணும். இதை எங்கெங்கே சேனல் மூலமாக எங்கே கிடைக்கிறதோ அதை பார்க்கணும். பார்த்து இந்த உலகத்திற்காக வாழ்ந்து நம்ம எல்லாம் வாழ்வித்து கொண்டிருக்கும் சிங்கேரி ஜெகத்குரு ஸ்ரீ பாரதீத்த மகாசுவாமிகளுடைய அருளுக்கு பாத்திரமாக வேண்டும். இந்த நிகழ்ச்சிகளை, அதாவது இந்த ஒரு வருடமாக நடந்து கொண்டிருக்கின்ற கலாச்சார நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள், சொற்பொழிவுகள், இந்த சனிக்கிழமை நடைகின்ற இந்த நிகழ்ச்சி எல்லாமே ஜெகத்குரு ஸ்ரீ வித்யசேகர பாரதி சுவாமிகள் அவர்களுடைய ஆக்ஞைப்படியும் அவருடைய அருளாசிப்படியும் நடந்து வருகிறது என்பதும் இங்கே நாம் நோக்க வேண்டும். இந்த சொர்ண ஜெயந்தி மகோத்சவத்தில் நான் குறிப்பிட்டிருந்த நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கிறது என்று, அதோடு மிக சிறப்பான ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டது. அதற்கு பிறகு ஒரு புகைப்பட கண்காட்சியும் நடைபெற்று வருகின்றது. இந்த ஸ்தோத்திர திரிவேணி பாராயண நிகழ்வானது நாளை ஸ்ரீ வித்யாதீதா ஃபவுண்டேஷன் தொடர்ந்து நடத்தி வரும் சங்கர விஜயம் என்ற யூடியூப் சேனல் மூலமாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகின்றது. இல்லத்தில் இருந்தபடியே அனைவரும் அதை பார்த்து ரசித்து ஆச்சாரியருடைய அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் ஒரு முறை எல்லோருக்கும் தெரியும்படி சொல்கின்றேன். சனிக்கிழமை காலை 10:30 மணிக்கு நேரடி ஒளிபரப்பு ஆரம்பம். ஸ்ரீ குருபியோ நமஹ.